ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரை மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? இம்மட்டும் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நடத்தினாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜனவரி மாதம் முதல் இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பாடினது போல கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்தீர் அப்பா, உம்முடைய வழியில எங்களை நடத்தினீர் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 136 சங்கீதத்துல நம்ம பார்க்கும் பொழுது 2 வசனத்தை வாசிக்க போறோம். 23, 24 வசனங்கள். 23, 24. நம்முடைய 136. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையினின்று நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நம்ம துதிக்கணும். சத்ருவின் கையிலிருந்து விடுதலை ஆக்கினவரை நம்ம துதிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் வந்தது என்று உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நிறுத்தி வைத்திருக்கிறார். சூழ்நிலைகள் மோசமாய் இருந்தாலும், தாழ்வில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார், குடும்பத்தை நடத்தி வருகிறார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். அதே வேளையில சத்ருவின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினார். ஆமென். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சத்ருவின் கிரியைகள், எதிர்ப்பின் ஆவிகள், தந்திரங்கள், வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை, சொந்த குடும்பத்தினராலேயே பிரச்சனை. இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள், வீட்டுக்கு வெளியே இருக்கிற சத்துருக்கள், இன்னொரு பக்கம் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள். இப்படி பல விதங்கள்ல சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்த போதெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், நம்மை தூக்கி எடுத்தார். இப்ப நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சோர்வுகள், சத்துரு நம்மை சோர்வடைய பண்ணிட்டான் நிறைய நேரங்கள்ல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கியது. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தீர் அப்பா, எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தீர் அப்பா, எங்களை ஆண்டவரே நீ நினைத்தீர் அப்பா. ஹல்லேலூயா. சத்துருக்கள் வந்த பொழுதும் எங்களை நினைத்து தூக்கி விட்டீரப்பா. எத்தனை சோர்வுகள் வந்ததப்பா, நாங்கள் சோர்ந்து போன நேரங்கள் வந்தது ராஜா. எங்களை நிறுத்தினீரே, எங்களை தூக்கினீரே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமாப்பா, எங்களை தாழ்வில் நினைத்தீரே கர்த்தாவே, எங்களை தூக்கி எடுத்தீரே கர்த்தாவே. சோர்ந்து போன நேரத்தில் எங்களை தூக்கி எடுத்தீரே, பலவீன நேரங்களிலே எங்களை பலப்படுத்தினீரே அப்பா. சத்துருக்கள் வந்த போதெல்லாம் எங்களை ஆண்டவரே பாதுகாத்து, எங்களை தாங்கி நிறுத்தி, எங்களை வழி நடத்தினீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லார் கைகளை உயர்த்தி உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க இப்படி சொல்லும் போதே உங்க குடும்பத்துல என்னென்ன அற்புதங்களை கர்த்தர் செய்தார் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னை நினைத்தீரே அப்பா, என்னை மறவாமல் என்னை நினைத்தீரே ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் குடும்பத்தில் வந்த போராட்டங்கள் ஏராளம் அப்பா, ஆனா நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தூக்கி எடுத்தீர், எங்களை தப்புவித்தீர். சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டீரே, தடைகளை உடைத்து போட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் நமக்கு தெரிந்த ஒரு பாடல் இல்லையா? மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்லுவோம் என்று சொல்லி அந்த அருமையான ஒரு பாடலை நீங்க ஒரு ஜெபமா பாடுங்க. கைகளை உயர்த்தி, கண்களை மூடி, கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, எங்களை நினைத்தீரே நன்றி ராஜா என்று சொல்லி அவரை நோக்கி பாடுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து எங்களை நடத்தினீரே அப்பா, எங்களை இதுவரை நடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும்
சொல்லுவோமா? என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா. ஆமென் ஜீசஸ். இதுவரை எங்களை நடத்தினீர் அப்பா, எங்களை உதவினீரே ராஜா. எல்லாரும் சொல்லுவோம் அப்பாவை பார்த்து. இதுவரை உதவினீரே. என்றோய் என்றோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். என்றோய் என்னை கண்டீரே ராஜா, என்னையும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி 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 ஸ்தோத்திரங்கள் அப்பா, கோடி நன்றி ராஜா. நன்றி ஆமென் ஜீசஸ், ஹalleluya. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. ஆமென் ஜீசஸ், ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அப்பா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லை. ஆமென். சோர்ந்து போன நேரத்துல எங்களை தூக்கி எடுத்தீரே ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வாக்கு தந்து தேற்றினீரே. சொன்ன போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. எல்லாம் சொல்லுங்க நன்றி அப்பா. ஓலா சந்தல மொழி கலமா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி ஆமென். பலவீன நேரங்களில் ஆமென், எவ்வளவு வியாதிகள் வந்தது, ஆண்டவர் நம்மளை கைவிடலையே. ஆமென் ஜீசஸ். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமான சுகமான தழும்புகளா சுகமான என் குடும்பம் மருத்துவர் நீரே. சுகமான சுகமான தழும்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி ராஜா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென், ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து அப்பா எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி பலிகளை துதி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நினைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்வில் ஆண்டவரே தூக்கி எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சத்துருக்கள் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு விரோதமாக எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் தூக்கி எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனங்களை மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர், எங்களை நடத்தினீர், எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தீர். உமக்கு நன்றி அப்பா. வருஷத்தின் கடைசியில இந்த கடைசி ஆண்டவரே முழு இரவு ஜெபத்துல 2021 கடைசி முழு இரவு ஜெபத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களுக்கு பாராட்டின ஈவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தொடர்ந்து நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிற இந்த நேரத்துல முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க போறோம். 136 சங்கீதம் 4 வசனம். 136 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஆமென். இந்த சங்கீதம் முழுவதும் பார்க்கும் பொழுது கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்தார். அவரை படைத்தார், இதை உருவாக்கினார், எகிப்தியரை சங்கரித்தார், சத்துருக்களை அழித்தார், சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார் என்று சொல்லி நிறைய காரியங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும். நீங்க முடிஞ்சா இந்த நாளைக்கு, அதாவது ஆல் நைட் பிரேயர் முடிஞ்சு நல்லா தூங்கி எழும்பி அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி இந்த வசனங்கள் எல்லாம் வைத்து உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார் என்று நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணா நல்லா இருக்கும். இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது எல்லாத்தையுமே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டு இருக்கும். ஆனா இதுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒருவராய் அதிசயம் செய்கிறவர், அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டு இருக்கும். இன்னும் செய்ய போகிற அவர் ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாத்தையுமே அதுல சொல்லப்பட்டு இருக்கும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில இன்று செய்து கொண்டிருக்கிறவர், இனி செய்ய போகிறவர், அவர் அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறவர், அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கும். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். வரப்போகிற புதிய ஆண்டுல அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த ஆண்டின் கடைசியில கூட இன்னும் நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு கொடுக்க அவர் வல்லவர். ஆமென். அவர் அதிசயங்களை செய்கிறவர், செய்து முடித்தவர் அல்ல, செய்கிறவர், இன்னும் செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்துல அவரை துதியுங்கள். அவர் அதிசயம் செய்கிறாரோ இல்லையோ, வேதம் சொல்லுகிறது அவரை துதியுங்கள். ஆமென். இன்னும் துதியுங்க. துதிக்க நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். ஆகவே இந்த நேரத்துல நம்ம சில நிமிடம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். எப்படி துதிக்க போகிறோம்? ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறீங்களே நன்றி, என் குடும்பத்தை பாதுகாக்க போறீங்களே நன்றி, எங்களை தீதணுகாமல் எங்களை பார்க்க போறீங்களே நன்றி. ஒமைக்ரான் வைரஸ் வந்தாலும் ஆண்டவரை ஒருவரையும் தொடக்கூடாதப்பா, நீர் அப்படி பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பத்துக்கு எந்த சேதமும் அணுகாமல் காக்க போறீங்களே நன்றி. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போறீங்களே நன்றி என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி துதிக்கலாமா? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நீங்க என்னென்ன விரும்புறீங்களோ, என்னென்ன அதிசயத்தை கத்த செய்யணும்னு விரும்புறீங்களோ அந்த அதிசயங்கள் எல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அதிசயங்களை செய்ய போறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் செய்த அற்புதங்களுக்காக நன்றி. இனி வருகிற நாட்கள்ல செய்ய போற அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் எழுதி வைத்து ஜெபிக்க போகிற அதிசயங்களுக்கு அப்பா ஆச்சரியமாய் நீ நன்மை கொடுக்க போகிறபடியால், அதிசயங்களை செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எப்படிப்பட்ட பலவீனங்கள் வந்தாலும் பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு இப்ப இருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதத்தை செய்ய போறீங்களே, பலன் கொடுக்க போறீங்களே, சுகம் கொடுக்க போறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எந்த சேதமும் எந்த தீங்கும் அணுகாதபடி காக்க போறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எந்த வைரஸும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை தொடாதபடி நீங்க காக்க போறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் குடும்பங்கள் மேல நீட்டப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக நாங்கள் எல்லாரும் நன்றி செலுத்தி நீர் பாதுகாக்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
எல்லாம் சேர்ந்து ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. உதவி செய்திருங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திருங்க. உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். ஹalleluya. தொடர்ந்து இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் செலுத்த 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 எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க நன்றி தான் செலுத்தணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோசபாத் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்த பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணின பொழுது, துதி செய்ய தொடங்கினதும் எல்லா சத்துருக்களும் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்காக அதிசயங்களை செய்ய போகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா திருமண தடைகளை கர்த்தர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாத நிலைமையை மாற்றி குழந்தைகள் பிறக்க போகிறதே ஸ்தோத்திரம் அப்பா. வீடு இல்லாத சூழ்நிலையை மாற்றி வீட்டை கொடுக்க போறீங்களே ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகளை மாற்ற போறீங்களே ஸ்தோத்திரம் அப்பா. தேவைகளை சந்திக்க போறீங்களே ஸ்தோத்திரம் அப்பா. பொருளாதார பிரச்சனைகளை மாற்ற போறீங்களே ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு புதிய வாசலை நீ திறக்க போறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய குடும்பங்களை பாதுகாக்க வல்லவரே, குடும்பங்களை நடத்த வல்லவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா சத்துருவின் கிரியைகளை அழித்து போட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களை சுட்டெரித்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தீது அணுகாமல் உம் மறைவிலை வைத்துக் கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம எல்லாம் சேர்ந்து ஹalleluya ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்ற பாடலை கரங்களை தட்டி பாட போறோம். வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, செய்ய போகிற நன்மைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தை நீ நடத்த போகிறீரே, நடத்துகிறதற்காக, தீதணுகாமல் எங்களை பார்க்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கரங்களை தொட்டி சேர்ந்து எங்களோடு இணைந்து பாடுவீர்களா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல், என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல், என்னை உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக கொடுத்தீர், உமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். நீயோ நம் புகழ் தாக்காது எம்மை துதியே துதியே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரை நீயோ பார்க்கிறோமே. நம் புகழ் தாக்காது என்னை துதியே துதியே துதித்திடுவேன். தேவானிருந்த சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவானிருந்த சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதணுகாதும் மறைவினிலே, தீதணுகாதும் மறைவினிலே தேடியுமதடி தங்கிடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி
ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல நீ நடத்தின பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு எவ்வளோ நல்லவரா இருக்கிறீர் அப்பா. நீ நல்லவர் ராஜா, நீ மகிமையின் தேவன் ராஜா அப்பா. நன்மைகளை எங்களுக்கு செய்கிறவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆனாலும் அப்பா, இம்மட்டும் நடத்தினவர், இனியும் எங்கள் குடும்பங்களை நடத்த போறீங்களே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறீங்களே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை மேல இப்படி ரத்தத்தால் மூடிக்கொள்ளுங்க அப்பா. ஸ்கூலுக்கு போகணும் அப்பா, பிள்ளைகள் ஸ்கூல் போனோம், காலேஜ் போனோம், எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நிம்மதியாய் இளைப்பாறுதலோடு ஆண்டவரே சந்தோஷமாய் வாழ்கிற ஒரு ஆண்டாக இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன். அன்றைக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும், இன்னும் அதிகமாய் நாங்கள் நன்றி செலுத்தணும். கர்த்தர் நடத்துவீராக ராஜா. நீர் இன்னும் நன்மைகளை செய்வீராக. நீர் எங்களுக்கு ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் மக்களும் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் மக்களும் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை நடத்தினார். சென்றார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் மறையில் ஒளியார். போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார்.
நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை